நாளைக்கு இவரை வைத்து படம் எடுக்க எந்த தயாரிப்பாளரும் முன் வர மாட்டாருங்கிற பயம் அவருக்கு இருக்கு. அதை யாராவது எம்ஜிஆர் ரசிகம் பொறுத்து போனா எம்ஜிஆருடைய கொள்கை என்ன, யாரும் குடிக்கக்கூடாதுங்கிறது. அஜித்துக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி ஒரு காட்சி வச்சிருக்காருன்னு நம்ம சொல்லலை. மலைப்பேச்சில் சொல்கிற 99% தகவல்கள் உண்மையாக தானே இருக்கு. ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேஜ் அந்தணன் சார் இருக்காங்க. அவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ப்ரொமோஷன் வேலைகளாக மகிழ் திருமேனி அவர்கள் நிறைய சேனல்ஸில் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. இந்த இன்டர்வியூஸ்லாம் நிறைய பேர் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி சொன்னாங்க, நான் படம் ஸ்லோவாக எடுப்பேன், நிறைய பேட்ச் ஒர்க் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு நாளுக்கு ஷூட் எடுப்பேன், ஒரு நாளுக்கு ஒரு சீன் தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. யாரையாவது அப்படி நிரூபித்து காட்ட சொல்லுங்கள், நான் படம் எடுக்கிறதே விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு நீங்களும் இதை பற்றி பேசியிருந்தீங்க உங்களோட வலைபேச்சு சேனலில். உங்களோட பதில் என்னவா இருக்கும்? இல்லை, நாங்கள் பதில் சொல்கிறத விட அவரை வைத்து படம் எடுத்த மாணிக்கம் நாராயணனும் உதயநிதி ஸ்டாலினும் சொன்னால் தான் சரியாக இருக்கும். ஏன்னாப்பா அவங்க 2 பேரும் சொன்னது தான் நாங்கள் சொன்னோம். நாங்கள் ஒன்றும் தனியாக சொன்னோம். அவரை பற்றி ஒரு அபிப்பிராயம் 2 பேரும் வச்சுருந்தாங்கல்ல. இப்போ மாணிக்கம் நாராயணனுடைய இன்டர்வியூ நீங்கள் பல இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனிக்கு சூப்பரான சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காரு. அதில் அவர் சொன்னதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உதயநிதி கழகத்தலைவன் ஆடியோ லான்ச்சில் இவரை பற்றி பிரமாதமான சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காரு. அதைத்தான் நாங்களும் சொன்னோம். அதனால் அவர் கேள்வி கேட்க வேண்டியது அவங்கள தானே தவிர கடைசியாக தான் எங்கள்கிட்ட வரணும். சரி, ரைட்டு, வந்துட்டார். நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ படத்தின் ப்ரொமோஷனுக்காக தானே எல்லா இடத்துலையுமே உட்காந்து பேசுகிறீங்க. படத்தில் இன்னது இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், அஜித் சார் இது பண்ணார், த்ரிஷா இது பண்ணாங்க, படப்பிடிப்பில் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு பேசினா தானே அதை பார்த்துட்டு உள்ளே ஒரு 5000 பேர் வருவாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு எங்களை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? முதல்ல இந்த அடிப்படையே அவருக்கு தெரியாமல் பல இடங்களில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னவோ நாங்கள் ஏதோ அவருக்கும் எங்களுக்கும் 7 ஜென்மத்து பகை மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. இதே மகிழ் திருமணியோடு நாங்கள் நெருக்கமான நட்புலாம் வச்சுருந்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் பல நேரங்களில் நாங்கள் சில கேள்விகளை கேட்டிருக்கோம், ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. எல்லாமே விடாமுயற்சி கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி, விடாமுயற்சிக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கூட நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி அவருக்கு மெசேஜெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். நிறைய விஷயங்களை நாம் சொல்லியிருக்கோம். மகிழ் திருமேனி பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கோம். இதே ஃபிஷர்மேன் கோவில் மகிழ் திருமேனி உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காரு. வேலைகள் நடந்துகிட்ருக்கு. மகிழ் திருமேனி பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. எல்லாத்தையும் நாங்கள் தான் சொல்லியிருக்கோம். எதுக்காவது நன்றி சொல்லியிருக்காரா என்ன? அவரை பற்றி பாசிட்டிவாக பேசும்பொழுது எதுக்காவது நமக்கு ஃபோன் பண்ணி, சார் என்னை பற்றி பாசிட்டிவாக நீங்கள் சொன்னீங்க, நன்றி சொல்லியிருக்காரா? ஒன்றுமே கிடையாது. இதையும் நாங்கள் தவறாலாம் சொல்லலை. ஒரு படம் 2 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷமாக எடுக்கிறாங்கன்னா இதுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். இப்போ பல பேர் என்ன பண்ணுறாங்க, சார் நீங்கள் தான் எல்லா தகவலையும் சொல்கிறீங்க, ஏன் விடாமுயற்சி இவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்குன்னு நம்மகிட்ட கேட்கும் பொழுது நம்ம சில தகவல்களை சொல்கிறோம். அந்த படம் நடக்கும் பொழுது பனிப்புயல் ஏற்பட்ட சம்பவத்தை நம்ம தான் சொன்னோம். அந்த படம் அஜர்பைஜானில் ஷூட்டிங் நடக்குதுங்கிறதே நம்ம தான் சொன்னோம். பாக்குங்கிற ஏரியாவில் நடக்குதுங்கிறதே நம்ம தான் சொன்னோம். எல்லா தகவல்களையும் நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த படத்தினுடைய ஒரு டிவிடியை கொடுத்து இதை பாருங்கள், இதை படமாக்கலான்னு அஜித் சொன்ன தகவல் உட்பட நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது நாம் சொல்கிற 90% தகவல்கள் உண்மையாக இருக்கும் பொழுது இந்த 10% தகவலை நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்க. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏற்றுக்கிறோம். நான் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை நம்பலை. கொலைகாரன்ட்ட போய் நீங்கள் கொலை பண்ணியான்னு கேட்டால் கூட நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவருக்கு என்னென்னா தொடர்ந்து இந்த சினிமாவில் இயங்கி ஆகணும். இப்போ மகிழ் திருமேனி மீது நாம் ஒரு முத்திரை குத்தும் பொழுது நாளைக்கு இவரை வைத்து படம் எடுக்க எந்த தயாரிப்பாளரும் முன் வர மாட்டாருங்கிற பயம் அவருக்கு இருக்குது. அதனால தான் எல்லா சேனல்லையும் உட்காந்து எங்களை பற்றியே சொல்லிகிட்டு இருக்காரு. நான் இப்போவும் சொல்கிறேன், நாங்கள் மட்டுமே இந்த குற்றச்சாட்டை வைக்கல. உங்களை வைத்து படம் எடுத்த உதயநிதி சொல்லியிருக்காரு, மாணிக்க நாராயணன் சொல்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் முதல்ல பதில் சொல்லிட்டு அப்புறம் வாங்கன்றான். ஓகே சார். அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பிளான் பண்ணி என் மேலே நெகட்டிவிட்டி பரப்புறாங்க என்னை பற்றி அப்படின்றத சொல்லியிருக்காரு. பிளான் பண்ணுறதுக்கு இதில் என்ன இருக்குது? அவரை பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். இப்போ அவர்கிட்ட போய் ஏதாவது கத்தி முனையில் நீங்கள் உங்களை பற்றி தப்பாக நாங்கள் சொல்லுவோம், ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்டிருந்தா அவர் சொல்கிறதில் பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிறதால நீங்கள் அவரை பிளான் பண்ணி நமக்கு என்ன இருக்குது?
அவர் படம் வெற்றி அடைந்தால் நமக்கு என்ன இருக்குது, தோல்வி அடைஞ்சால் நமக்கு என்ன இருக்குது. உங்களை மாதிரி நான் ஒரு பார்வையாளர், மற்றவர்கள் மாதிரி நான் ஒரு பார்வையாளர். நம்ம ஒரு 20-30 வருஷமாக இந்த சினிமா செய்திகளை இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம், சினிமா வட்டாரங்களில் இயங்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியாத பல சினிமா துறை நண்பர்கள் எங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு படப்பிடிப்பு ஒரு ஊரில் நடக்குது, ஒரு 100 பேர் அந்த படப்பிடிப்பில் இருக்காங்க அப்படின்னா, இந்த 100 பேரில் ஒரு 10 பேராவது வெளியில் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த 10 பேரில் ஒருவர் எங்கள்கிட்டையும் சொல்லி தான் நாங்கள் இந்த தகவல்லாம் சொல்கிறோம். நாம் ஒன்றும் உட்காந்து அப்படியே ஸ்கிரிப்ட் எழுதி சொல்லவே இல்லை. பல விஷயங்கள் இப்போ நம்ம வலைப்பேச்சில் சொல்கிற 99% தகவல்கள் உண்மையாக தானே இருக்குது. 1% முன்ன பின்ன இருக்கலாம், கண்டிப்பாக அது வந்து ஹியூமன் எரர் இருக்கலாம். நம்ம சொல்கிறது உண்மையாக தானே இருக்குது. நீங்கள் இல்லைன்னு மறுக்கிறது உங்களுடைய உரிமை, நீங்கள் மறுத்துட்டு போங்க. ஆனால் உங்கள் ப்ரமோஷனை தாண்டி இதை ஒரு ப்ரமோஷனாக பண்ணாதீங்கன்றேன். ஓகே, உங்கள் படத்தை பற்றி நல்லா பேசுங்க. இதில் அஜித் சார் இப்படி ஒரு ஃபைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்கள். அந்த ஃபைட்டை பார்க்குற ஆர்வத்தோடு வந்து படம் பார்ப்பேன். வலைப்பேச்சை பேசி அதை கேட்டு எவனோ வரப்போகிறேன்னா எதுக்கு அந்த வேலை உங்களுக்கு? ஓகே சார், நீங்களும் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இந்த படத்தில் அஜித்தை வந்துட்டு தப்பான ஏதோ ஒரு மாதிரி காட்டுறாங்க, இதை இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு டேரக்டர் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி இல்லைங்க, அஜித்துக்குன்னு இங்கே ஒரு இமேஜ் இருக்கு. எப்பவுமே அஜித்தை வந்து நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குற அளவுக்கு தான் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இருக்காங்க. பேசிக்கலாக ஒரு நல்ல மனிதருங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அப்போ படத்துலையும் அது இப்போ வெளிப்படணும். இப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு படத்தில் சாராயம் காய்ச்சினாருன்னு நீங்கள் காமிச்சினீங்கன்னா அதை யாராவது எம்ஜிஆர் ரசிகம் பொறுத்து போனால், எம்ஜிஆருடைய கொள்கை என்ன, யாரும் குடிக்கக்கூடாதுங்கிறது, எம்ஜிஆர் எல்லாரும் நல்லா இருக்கணும், அம்மாவை மதிக்கணும், பொண்டாட்டியை மதிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள், அவர் வந்து குடிச்சிட்டு பொண்டாட்டி இழுத்து போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று ரெடி பண்ணிங்கன்னா பார்க்குறவன் என்ன நினைப்பான்? கிட்டத்தட்ட இந்த படம் அப்படி ஒரு வகையான ஒரு படமாக இருக்குங்கிற மாதிரி தகவல்கள் வருது. என்னென்னா அஜித்துக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை கொஞ்சம் மாசுபடுத்துகிற மாதிரி சில காட்சிகள் படத்தில் இருக்குது. அஜித் ரசிகர்கள் இதை பொறுத்துப்பாங்களான்னு சில பேர் சொல்கிறாங்க. நாம் அந்த தகவலை வெளியில் சொல்கிறோம், அவ்வளோதான். இது வந்து அஜித்துக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி ஒரு காட்சி வச்சுருக்காருன்னு நம்ம சொல்லலை. அவருடைய இமேஜுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி சில காட்சிகள் இருக்குதுன்னு சொல்கிறோம்.